கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப கும்பராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாச கோச்சார ராசி பலனை பாத்திரலாம். இப்ப கோச்சார ராசி பலன்ல பாத்தீங்கன்னா சனியோட வக்ரம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாம தான் இருக்குது. ஆனா 2ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்ரமாகிறது தன்னுடைய இயல்பை ஒரு மாதிரி மாத்திக்குவாரு. அப்படியே ரிவர்ஸ்ல ஜென்ம சனி மாதிரி நம்ம எடுத்துக்கவும் முடியாது, குடும்ப சனி மாதிரியும் எடுத்துக்கவும் முடியாது. அது ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகளை எல்லாம் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு சுக்கிரனும் பெரிய லெவல்ல இந்த மாசம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற குரு 9ஆம் பார்வை உங்க ராசியை பாக்குறாரு. என்ன கூடவே ராகு இருக்கிறது ஒரு தலைவலி தான். மனதுக்கும் உடலுக்கும் காரணமான சந்திரனை ராகு பீடிச்சிருக்கிறது மிகப்பெரிய தலைவலி. ஆனா அந்த தலைவலியை குருவோட பார்வை உங்களை பிரச்சனையை சரிகட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா பாக்கிய பார்வை கிடைக்கக்கூடிய ராசி கும்பராசி தான். இந்த குரு பயிற்சியில 2ல இருக்கிற சனி குடும்பத்துல குழப்பத்தை கொடுத்துட்டு தான் இருப்பாரு. போதா குறைக்கு செவ்வாய் நேருக்கு நேர் செவ்வாய் சனியை குடும்பத்துல பாத்துக்கிறாங்க. என்ன குடும்பாதிபதிக்கு காரகிரகன் சுக்கிரன் 5ல இருக்கிறது இந்த மாசம் ஃபுல்லா பெரிய லெவல்ல பிரச்சனைகள் தலை தூக்காம இருக்கும். 5ஆம் அதிபதி போய் 6ல மறையிறது ஒரு விதமான சாதகம் இல்லாத சூழ்நிலை தான். 7ஆம் அதிபதியும் போய் 6ல மறைகிறாரு. 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவரு தன்னுடைய வீட்டுக்கு 7ஆம் வீட்டுக்கு வரந்தாலும் அங்க கேதுவோட கிரகணம் ஆயிடுறாரு. 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல மறைஞ்சு போயிடுறாரு. தொழில் ரீதியா ஒரு சில பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். தொழில் ரீதியா கொஞ்சம் ஆதாயங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இருந்தாலும் ராசிய மனதுக்கு உண்டான காரகமான சந்திரனை குரு பாக்குறதுனால எல்லா பிரச்சனையும் நீங்க ஓரளவு சரி கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்குது. புரியுதுங்களா? இந்த கோச்சாரத்துல குரு சுக்கிரனும் இந்த மாசம் உள்ள உங்களுக்கு பெரிய நன்மைகளை கண்டிப்பா வாரி வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. மாச கடைசியில தான் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போய் மறைகிறாரு. ஆனா குருவோட பார்வை ராசிக்கு கண்டிப்பா மாசம் ஃபுல்லா கிடைக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் நீங்க ஓரளவு ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான மனோதைரியமும் சந்தர்ப்பமும் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைச்சிட்டு இருக்கும். அதனால நீங்க வந்த பிரச்சனைகளை பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ஏன்னா 2ல சனி செவ்வாய் அது குடும்பத்திலையும் கண்டிப்பா இருக்கும், வருமானத்திலையும் கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சால்வ் பண்றதுக்குண்டான வாய்ப்பு குருவோட பார்வை கிடைக்கும். 11ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பாக்குறதுனால வேலைக்கு உண்டான லாபமும் தொழில்ல ஓரளவு ஆதாயம் இருக்கும். ஆனா தொழில்ல பிரச்சனையும் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பாக்குறதுனால ஓரளவு பிரச்சனைகளை சால்வ் பண்ணி ஓரளவு ஆதாயத்தை தரக்கூடிய மாசமா தான் இந்த மாசம் இருக்கும். 7ஆம் அதிபதியான சூரியன் கேதுவோட கிரகணம் ஆகிறதுனால குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனா காரகிரகமான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவு சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். 8ல இருக்கிற செவ்வாய் நமக்கு பெருசா யோகத்தை கொடுக்க மாட்டார். ஆனா 8ல மறைஞ்ச செவ்வாயால நமக்கு பெருசா சாதகம் இல்லாத சூழ்நிலை தான். புதன் இந்த மாசம் லாஸ்டுக்கு அப்புறம் தான் 5ஆம் அதிபதியான புதன் 7ஆம் இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமான ஒரு பல விஷயத்த செய்யறதுக்கு ஆரம்பிப்பார். புரியுதுங்களா? இருந்தாலும் அவரும் அஷ்டமாதிபதின்றதுனால புதன் பயிற்சியை நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவா தான் நம்ம பார்த்தாகணும். ஜென்ம உங்களை டிஸ்டர்ப் பண்ணதான் செய்வாரு. குருவோட பார்வையால நீங்க பல விஷயத்த நீங்க சமாளிச்சிட்டு இருக்கிறீங்க. குருவோட பார்வை 9ஆம் இடமான பாக்கியத்துக்கு கிடைக்குது உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால அந்த குருவோட பலம் ஒரு சில முக்கியமான இடத்துக்கு 9க்கும் 11க்கும் ராசிக்கும் கிடைக்கிறதுனால இது மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவமும் சூழ்நிலையும் கண்டிப்பா இருக்கும். இந்த மாசத்துல சந்திராசிரமம்னு பாத்தீங்கன்னா 25ல இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் சந்திராசிரமம். கோச்சார கிரகங்கள்லாம் கொஞ்சம் குரு சுக்கிரனை தவிர மற்றவங்க எல்லாம் பெருசா சாதகமா இல்லாதனால சந்திராசிரமத்தை அன்னைக்கு பெருசா வெளியில அலையிறதோ முக்கியமான
விவாதங்கள்ல கலந்துக்கிறத வேண்டாம். நீங்க உண்டு உங்க வேலையை உண்டுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து உங்களுக்கு எல்லாமே சாதகமா தான் இருக்கும். பெருசா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குருவோட பார்வை சகல நிவர்த்தி கொடுக்கும். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா போதும். நன்றி, வணக்கம்.